தனுசு ராசிக்கு தங்கத்தை தொலைக்கிறது இல்லைன்னா தங்கம் வீட்டில இருந்து திருடு போறது, உங்களுடைய பணத்தை யாராவது ஏமாத்திடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு ரொம்ப நல்ல காலமா இருக்கக்கூடியது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லைன்னா முன்னேற்றம் இல்லைன்னா பணவரவு, தொழில் விருத்தி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உருவாகும். கடற்கரை ஓரமாக கோயிலுக்கு போகக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். உலகெங்கும் வாழக்கூடிய வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி ராத்திரியில உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகுறாரு. அதை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி என்னென்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு போன வருஷமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. சிலருக்கு வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஆசையை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. சிலருக்கு எங்கேயாவது கொஞ்சம் தனிமையில இருந்துட்டு வரலாம், கொஞ்சம் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரலாம், தொலைதூரத்துக்கு போயிட்டு வரலாம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. சில நேரங்கள்ல சிலருடைய குடும்பத்துல வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. திடீர்னு கல்யாணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல சிக்கலை உருவாக்கி இருப்பாரு. இப்ப இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு இதுல சில மாற்றங்களை மாத்தி கொடுக்க போறாரு. எங்கேயாவது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தொழில் மாத்துறது, வேலை மாத்துறது, வீடு மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா தாராளமா செய்யலாம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லுது. தனுசு ராசிக்கு தங்கத்தை தொலைக்கிறது இல்லைன்னா தங்கம் வீட்டில இருந்து திருடு போறது, உங்களுடைய பணத்தை யாராவது ஏமாத்திடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பண வரவு வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். சிலருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால உங்களுடைய முதலீடுகள், வீடு வாங்குறது, 2வது புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்களை செய்யலாம். இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு ரொம்ப நல்ல காலமா இருக்கக்கூடியது. குழந்தைகள் பிறப்பு முடிஞ்சு அந்த மனைவி உங்க வீட்டுக்கு திரும்பி வருவதற்கான காலமாகவும் இருக்கும். வெளியூர், வெளிநாட்டுல இருக்கிறவங்க திடீர்னு குடும்பத்தோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இங்க வாழ்றதுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். சகோதரன் வகையில சில சிக்கல்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள் சகோதரன் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால வீடு கட்டுறது இல்லைன்னா வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறது, புதுசா கட்டின வீட்டை வாங்குறது, பிளாட் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். இருந்தாலும் அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தர்மஸ்தாபனங்களுக்கு போயிட்டு வர்றது, தர்மம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர்னு உங்களுடைய சிந்தனை போகும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்களுடைய கெட்ட நேரத்திலையும் தெய்வ பக்தி, ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். மரம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, தச்சு வேலை செய்யறவங்க, ஆசாரி வேலை செய்யறவங்க, பிளைவுட் வாங்கி விற்கிறவங்க, மரம் மில்லு வச்சிருக்கிறவங்க, கதவு வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி மரத்தை ஒட்டி யாரெல்லாம் தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலமா இருக்கும். விறகு வைக்கிறவங்க, விறகு வெட்டுறவங்க, இவங்களுக்கு இந்த காலங்கள் ரொம்ப அற்புதமான காலமா இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லைன்னா முன்னேற்றம் இல்லைன்னா பணவரவு, தொழில் விருத்தி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உருவாகும். மலைப்பகுதி மக்கள், மலையில வாழ்றவங்க, அதே மாதிரி சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட பொருட்களை சேகரிக்கிறவங்க, சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கக்கூடிய நாட்டு மருந்து கடை, இதை ஒட்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நிஜமாவே ஒரு ரொம்ப நல்ல காலகட்டம் தான் சொல்லணும். ஆயுர்வேதா, சித்தா வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். நல்ல, அதாவது நீங்க தொட்டு கொடுத்தது எல்லாமே இந்த நேரத்துல தொடங்கும். உங்ககிட்ட வரக்கூடிய நோயாளிகள் ரொம்ப சீக்கிரமா குணமாவாங்க. உங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சமூகத்தில் உருவாகும். புதிய நபர்கள் உங்ககிட்ட பயன்பெறுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆன்மீகத்துறை சார்ந்த மத குருமார்களுக்கு கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும்.
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் அந்த பார்க்கக்கூடிய குருவும் சில சில நேரங்கள்ல சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தாலும் பேரை கெடுத்து விட்டுரும். சில நேரங்கள்ல உங்களுடைய ஒழுக்கத்துல வந்து சில கோளாறுகளை பண்ணி விடுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணும். குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள், கூட இருக்கிறவங்களே குழிப்பறிக்கிறது, ஏதாவது இந்த வேலைகள்லாம் நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது போன்ற மாதங்கள்ல உங்களுடைய இந்த சிக்கல் உருவானது அது தானாவே மறைஞ்சு போயிடும். ஆனாலும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க்ல வேலை செய்யறவங்க, மேனேஜ்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, இன்சூரன்ஸ்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபண்டு மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டா இருந்துக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னாலும் கூட சில நேரங்கள்ல ஏதோ ஒரு தவறான ஆலோசனை கொஞ்சம் கோளாறையும் குழப்பத்தையும் பண்ணி விட்டுரும். டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அங்கங்க சில நேரங்கள்ல சில கோளாறுகள் நடக்கும். சில தவறான நபர்கள் உங்களை அணுகி உங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் லஞ்சம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் விஷயத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி எப்படியோ ஒன்று போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்த பணம் வராதுங்கிறத மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க, பேங்கிங்ல இருக்கிறவங்க கவனம் தேவை. சட்டம் மற்றும் நீதித்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்லணும். நிறைய வரலாற்று சிறப்புமிக்க சில கேஸுகள்ல நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமூகத்திலோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டி நிறைய கேஸுகள் எடுப்பீங்க. ஃப்ரீயா நிறைய கேஸுகளை செஞ்சு கொடுப்பீங்க. இந்த காலகட்டத்துல நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நிஜமாகவே ரொம்ப அற்புதமான தீர்ப்பா இருக்கும். சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அடங்கியதா இருக்கும். இந்த காலகட்டத்துல அவங்களுடைய தீர்ப்புகள் வரலாற்றுல நிற்கக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு சமூகத்துல பேரும் புகழும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறநிலைத்துறையில வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கோயிலை ஒட்டி வேலை செய்யறவங்க, கோயில்ல வேலை செய்யறவங்க, பூசாரியா இருக்கிறவங்க, புரோகிதம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல காலம் தான் சொல்லணும். சில சில நேரங்கள்ல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்தாலும் கூட அப்படியே கொண்டு போயிடுங்க கரெக்ட் பண்ணி. நீங்க எங்க பெண்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மாத்திக்காம இருங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ இல்ல உங்களுக்கு ஒரு கெட்ட பேரையோ வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பையும். சில நேரங்கள்ல தொழிலையே சிக்கலை உருவாக்கி கொடுத்துரும். வேலை செய்ய முடியாத சூழ்நிலையை கூட உருவாக்கி கொடுத்துரும். இருந்தாலும் நல்ல காலகட்டமாகத்தான் இருக்குது. ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தனுசு ராசிக்காரங்க, கல்வித்துறையில் இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்துறவங்க, காலேஜ் நடத்துறவங்க, அங்க ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, இல்லைன்னா ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்துல வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும். ஏதாவது வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். திடீர்னு சளி பிடிச்சிக்கும், இல்லைன்னா நெஞ்சு சளி பிடிச்சிக்கும், இதயம் சம்பந்தப்பட்ட சிக்கல் வரலாம். இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்தோ இதயம் சார்ந்தோ ஏதாவது சில சிக்கல்கள் வந்து அப்புறம் சரியா போகும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்படியோ ஒண்ணு உங்களை காப்பாத்தி விட்டுரும். ரொம்ப மோசம் பண்ணாது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆஸ்பத்திரி வரையும் போகணும் அப்படிங்கிறது கட்டாயம். இருந்தாலும் அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை சில நேரங்கள்ல ஒரு மாசத்துக்கு இருந்துட்டு அது அப்படியே தானா சரியா போயிடும். இல்லைன்னா சரியான மருத்துவம் கிடைக்கப்பெற்று நீங்க உங்களுடைய நோய்களில் இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நல்ல அற்புதமான காலமாக மாறும். சமூக சேவை செய்யறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம். நிறைய விஷயங்களை செய்வாங்க. நிறைய வெளியே போய் நிறைய ப்ராஜெக்டை செய்யணும்னு நினைச்சவங்களாம் செஞ்சுட்டு வருவாங்க. சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்களோ இல்லை சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களோ செய்யறதுக்கு இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம். நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த முறை நிறைய சமூக விருதுகளோ இல்லை சமூக மாற்றங்களோ நீங்க உருவாக்கி தர்றதுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். கோயில்கள் போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கடற்கரை ஓரமாக கோயிலுக்கு போகக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெருப்பு சமயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல மிருகங்கள் கிட்டையும் கவனமா இருக்கும். நாயை தான் கடிக்காம பார்த்துக்குங்க. இல்லை மிருகங்கள் ஏதாவது உதைக்காம பார்த்துக்குங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி சில கோளாறுகளான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். மிலிட்ரியில் இருக்கிறவங்க, போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நீங்கள் கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல கவனமா வச்சுக்கிங்க. அப்படி இப்படி எங்கனாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். தவிர்க்கவே முடியாம போகும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் ஆகணுன்ற மாதிரி வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுங்க. ஆனா ஒரு பேக்கப்போடு ரிஸ்க் எடுங்க. இதன் மூலமாக நீங்க நிறைய பிரச்சனைகள்ல சிக்காம வெளியே வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
அரசு ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இல்லைன்னா வேற ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும். டாக்குமெண்ட் காணாம போயிடும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல நீங்க பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் சரி, டாக்குமெண்ட்ட பத்திரமா வச்சுக்கிங்க. மிஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குதிரை வளர்க்குறவங்க, இல்லன்னா ஏதாவது மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலம் ரொம்ப நல்ல காலம். குதிரைகளால அவங்களுக்கு லாபம் ஏற்படும். குதிரைகளே சில அதிர்ஷ்டங்கள கொண்டு வந்து தரும். மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் திடீர்னு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் நடக்கும். எது எப்படி நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாரி நடந்து உங்களுக்கு நெறைய நன்மைகள் உருவாகும். புதிய புதிய நண்பர்களுடைய பழக்கம் கிடைக்கும். எல்லாமே அற்புதமாகத்தான் போகுது. தனுசு ராசிக்காரங்க திருமணத்துக்கு காத்திருந்தா 2ஆம் இடம் நல்ல விதமா இயங்குற காரணத்தினால கண்டிப்பா ஒரு கல்யாணம் நடக்கும். காதல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் உடனடியாக நடக்கும். குழந்தை பிறப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட உடல்நலத்துல கவனமா இருந்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல எங்கேயாவது சிக்கலோ, பிரச்சனையோ ஏற்படும்போது, உங்களுக்கு ஒரு தெய்வ பக்தி இருந்துச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் காப்பாற்றப்படலாம். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். சில நேரங்கள்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நன்மை நடப்பதற்கு தெய்வம் காத்திருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, வளர்பிறை பிரதமை திதியில சிவனும் பெரும்பாலும் ஒரு சேர இருக்கக்கூடிய கோவில்கள் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோவில்கள்ல போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. அந்த கோயில்ல சிவனும் இருக்கணும், பெருமாளும் இருக்கணும். அந்த மாதிரி கோவில்களா தேடி போய் நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த கோவில்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நன்கொடை கொடுத்துட்டு வர்றது, சாமிக்கு ஏதாவது கவசங்கள் வாங்கி மாற்றுறது, சாமிக்கு தேவையான ஏதாவது ஒரு ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கி கொடுக்கிறது, இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் சில நேரங்கள்லயே அது மாறி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும்.